ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான அதோட ரொம்ப சூப்பரான ஒரு இன்விசிபிள் செயின் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இன்விசிபிள் செயின் வந்துட்டு தான் நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் அது வந்து. இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு கியர் ஒயரு, அப்புறம் கியர் லாக்கு, அப்புறம் அந்த செயினுக்கு போடக்கூடிய கொக்கி, அப்புறம் ஒரு சாம். இப்போ வந்து இன்விசிபிள் செயின் வந்து நான் வந்து ஒரு சாம்ஸ் வச்சு பண்ணுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் பீட்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டு பீட்ஸ் ஸ்மால் சைஸு. நம்ம வந்து என்ன வேணால் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால கியர் ஒயரை வந்து 2 சைடும் கோக்கணும். அதுக்காக வந்துட்டு சமமாக 2 ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அது வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுவே நம்ம சாம்ஸ் இல்லாமல் பீட்ஸ் வச்சு பண்ணும்போது ஒரே ஒரு ஒயர் மட்டும் வச்சுட்டு நம்ம கரெக்டாக நெக் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி அழகாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதோட பொருளோட மெட்டீரியலோட வேல்யூவுமே ரொம்ப கம்மி தான். அந்த கியர் ஒயர் வந்து 35 அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இது. அப்புறம் வந்து கியர் லாக்கு அது வந்துட்டு அதுவுமே கம்மி தான். இது எல்லாமே கம்மியான ப்ரைஸில் நம்மளே வாங்கி நம்ம வீட்டிலே வந்துட்டு வந்து நம்ம அழகாக செஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய சீரியல்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம நெக்கில் போட்டிருக்கும்போது அதோட செயினோட இதுவே தெரியாது. நம்ம என்ன பீட்ஸு வேறு என்ன நம்ம வந்து அதை இது வேறு பண்ணுறோமோ அந்த மாதிரி அது மட்டும்தான் தெரியும். அதனால தான் இது இன்விசிபிள் செயின்னு சொல்கிறாங்க. அந்த செயினே தெரியாது. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஆனால் சின்ன பசங்களுக்கெலாம் இப்போ வந்து போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து சில பேர் வந்து ரொம்ப கழுத்து ஒட்டி அதை பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணும்போது அது வந்து இது அது கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் லென்த்து விட்டு கூட செயின் மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் இது பண்ணிவிட்டு நான் வந்து 2 சைடுமே வந்து அந்த கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அதுக்கிட்டே வந்து ஒரு பக்கத்தை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு 2 செயினாக வரதுனால ஒன்று கட் பண்ணி நம்ம கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 2த்தையுமே வச்சுமே நம்ம பண்ணிக்கலாம். அந்த 2 இதுவும் போகிறதுக்கு அழகாக அந்த கியர் லாக் வந்து செட் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு கியர் லாக் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கோல்டு பீடு, அப்புறம் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு, அதேமாதிரி அடுத்து ஒரு கோல்டு பீடு, அப்புறம் ஒரு கியர் லாக்கு அது போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் விட்டு கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த சாம்ஸோடு சேர்த்து வர வரைக்கும் நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போதும் இப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் அதோட சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து பண்ணுறதுனால நான் அந்த சைடு கியர் லாக் வந்து லாக் பண்ணாமல் இந்த சைடு மட்டும் இதை வச்சு நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டணும். நம்ம லேசாக அழுத்தி விட்டோம்னா அந்த பீட்ஸ்லாம் நகர்ந்துடும். நல்லா டைட் பண்ணும்போது அந்த லாக் வந்து லாக் ஆகிடும். இதே போல் அந்த சைடும் நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 2 செயினாக இருக்கிறத வந்து நான் ஒரு செயினை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நமக்கு தேவையில்ல தான் அது. அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படியே கூட நம்ம கொக்கி அட்டாச் பண்ணி நம்ம வந்து செயின் மேக் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று போட்டு பார்த்துருக்கேன். சிம்பிளாக இருக்கணும்னா அதோடு முடிச்சுட்டா கூட அழகாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சைடு மட்டும் அந்த பீடை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதேமாதிரி ஒரு கியர் லாக்கு, அடுத்து வந்துட்டு ஒரு கோல்டு பீடு, அப்புறம் வந்து ஒரு கிறிஸ்டல், அப்புறம் ஒரு கோல்டு பீடு, அடுத்தது வந்துட்டு ஒரு கியர் லாக் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 சைடுமே கியர் லாக் வந்து நம்ம செட் பண்ணுறது. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த சாம்ஸை விட கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வந்து இந்த லாக் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த செயினை வச்சு நிறையவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போடுற மணி மாதிரிலாம் கூட செட் பண்ணலாம். இல்லை காலுக்கு வந்துட்டு நம்ம கருப்பு கயிறுலாம் கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கிறிஸ்டலில் வந்து பிளாக் கலர் பீடு வாங்கி நம்ம வந்து கொக்கி வச்சு கூட காலுக்கு ஒரு காலில் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த கியர் ஒயர் வந்துட்டு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் கொக்கி ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 2 சைடுமே அந்த பீடு கோர்த்ததுனால கொக்கி வந்து அந்த கியர் லாக் விட்டுட்டு அதில் வந்து இந்த கியர் ஒயரை திரும்ப விட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செட் ஆகிடும். அப்படி இல்லை இதில் ஒரு ஜம்ப் ரிம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜம்ப் ரிம் போடாமல் இதை விட வந்துட்டு நான் கரெக்டாக வந்து அந்த கியர் லாக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது தேவையில்லை. ஏன்னா கழுத்தில் குத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா விட்டு ஒட்டி நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சின்னதாக இருந்தால் கூட பின் சைடு கழுத்தில் வந்து அது குத்துற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். ஃபுல்லாக நம்ம இது பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக அது வந்து இது இருக்காது.
அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த இதை வச்சு நம்ம நசுக்கி விட்டுடலாம். அடுத்தது அதே போல் அந்த சைடு வந்துட்டு சமமாக எடுத்துக்கணும். இந்த சைடு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ வருதுன்னு இல்லை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொக்கி இது பண்ணுற ஃபிஷ்ஷிங் லாக்கோ என்னமோ அது பேர் எனக்கு தெரியல. ஆனால் அந்த கொக்கி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியர் லாக்கை விட்டுட்டு அடுத்தது அந்த கொக்கியை நம்ம போட்டுடணும். அந்த ஊக்கு போட்டுட்டு அந்த கியர் ஒரு அப்படியே இது பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணி அந்த கியர் லாக்குக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபுல்லாக நம்ம இழுத்து அந்த கொக்கி வர வரைக்கும் நம்ம இழுத்துக்கலாம். இல்லை இப்படியோ கூட நம்ம விட்டுட்டு லாக் பண்ணிடலாம். கியர் லாக் பண்ணிட்டோன்னா அது நகராது. நான் வந்து ஃபுல்லாக அந்த இது வரைக்கும் நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு விட்டால் கூட போதும் தான். இருந்தாலும் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே இது பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி இது மாதிரி பண்ணுறது கூட கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஏன்னா நெக் சைஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த இது பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து அந்த இதை வந்து இழுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வந்து அந்த கியர் லாக் அந்த கொக்கியோடு சேர்த்துட்டேன். இப்போ வந்து அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டால் அந்த ஊக்கு வந்து நகராது. பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி லாக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி நிறைய டூல் இருக்குது. என்கிட்ட இது தான் இருக்குது, அதனால் இது பண்ணியிருக்கேன். சிலது வந்துட்டு வேறு டூலே இருக்குது லாக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுட்டு கட்டரால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா இதுலேயும் நல்லா ஒட்ட வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு இன்விசிபிள் செயின் வந்து ரெடி ஆகிடும். இதே போல் நம்ம நிறைய பீட்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ வேணும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து கால் போடுற ஒரு சைடு மட்டும் போடுற மாதிரி எல்லாம் கொலுசு மாதிரி இது மாதிரி நிறைய கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து கொலுசு மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கலர்ஸ்லையுமே பண்ணலாம். ப்ரேஸ்லெட்டும் இது மாதிரி நம்ம ஊக்கு வச்சு இது கியர் ஒயரை வச்சு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வாய்ஸ் கொடுக்கறதுனால தயவு செஞ்சு அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.